வெல்கம் டு ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இந்த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பேசிக்கான ஒரு டாபிக். இதில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆகுது யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் ரிலேட்டடாக கேட்டுருவாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, யூனிவர்ஸ். The universe is a vast expanse of space. The universe came into existence after the Big Bang explosion that took place about 15 billion years ago. The universe consists of billions of galaxies, stars, planets, comets, asteroids, meteoroids and natural satellites. So the universe அப்படின்னா என்னன்னா vast expanse of space அப்படின்னு வந்து சொல்றாங்க. மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்கிற ஸ்பேஸோட மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸ் தான் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. அதாவது மிகப்பெரிய பூம், பெரு வெடிப்பு நடந்துச்சு. அதுல இருந்து உருவானது தான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த யூனிவர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ். பார்த்துக்கோங்க, யூனிவர்ஸ் அப்படின்னா பேரண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேரண்டத்துல பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், பில்லியன்ஸ் ஆஃப் அண்டங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டார்ஸ் இருக்கு, பிளானட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியோரைட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ்னு எக்கச்சக்கமா இருக்கிறது. அந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அத்தனையும் இந்த யூனிவர்ஸ்குள்ள தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல கேலக்சியை பார்ப்போம். ஸோ கேலக்சி அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் விச் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. கேலக்சி அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. So, huge cluster of stars which are held together by gravitational force. ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான் ஜாயின்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த கேலக்சிஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த கேலக்சிஸ் வந்து அப்படியே ஸ்கேட்டராக இருக்கு மேக்ஸிமம். பட் ஆனால் ஒரு சிலது வந்து குரூப்பாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய கேலக்சியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா மில்கி வே கேலக்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆஃப்டர் 5 பில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன். அதாவது பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் இருந்து 15 பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 15 பில்லியன் இயர்ஸ்க்கு அடுத்து ஒரு 5 பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மில்கி வே கேலக்சி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ our solar system is a part of the Milky Way galaxy அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆண்ட்ரோமேடா கேலக்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எல்லாரும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி இஸ் த நியரஸ்ட் டு த எர்த் அப்பார்ட் ஃப்ரம் த மெகலானிக் கிளவுட்ஸ் கேலக்சி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆண்ட்ரோமேடா கேலக்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு அண்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளோட மில்கி வே கேலக்சி ஒரு அண்டம், அதுல தான் வந்து நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கு. அதை தாண்டி பக்கத்திலேயே இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா மில்கி வே ஆண்ட்ரோமேடா கேலக்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து த சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டத்துக்குள்ள வருவோம். ஸோ த வேர்ட் சோலார் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த ரோமன் வேர்ட் சோல் விச் மீன்ஸ் சன் காட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ரோமன்ஸ் தான் வந்து சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பேர் வச்சிருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்லலாம் வந்து நம்ம யூஸ் பண்றது. ஓகேங்களா? தமிழில் வந்து வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம தமிழ் நேம்ஸு. ஸோ இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அதோட பேசிக் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா ரோமன் வேர்ட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ இந்த சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோலோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா சன் காட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து த சோலார் சிஸ்டம் இஸ் பிலீவ் டு ஹாவ் ஃபார்ம்ட் அபவுட் 4.5 பில்லியன் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட மில்கி வே கேலக்சி 10 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சோலார் சிஸ்டம் வந்து இப்போ இன்னைக்குல இருந்து கணக்கு வச்சிட்டோம்னா 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சோலார் சிஸ்டம் இஸ் அ கிராவிடேஷனலி பவுண்ட் சிஸ்டம் விச் கம்ப்ரைசஸ் ஆஃப் த சன், 8 பிளானட்ஸ், ட்வார்ஃப் பிளானட்ஸ், சேட்டலைட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் மீட்டியோராய்ட்ஸ். ஸோ இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எதால பவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான் பவுண்ட் ஆகி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு தான் இந்த சோலார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிளானட்ஸ் எல்லாமே வந்து அதோட ஆர்பிட்ல கரெக்டாக வந்து சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு மோதிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல்
கரெக்டாக ஒரு டிஸ்டன்ஸில் எல்லாம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கக்கூடியது காரணம் வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சன் பற்றி பார்க்க போகிறோம். The sun is at the center of the solar system. ஸோ சன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓரமாக இல்லை. ஸோ சோலார் சிஸ்டத்தில் ஒரு சென்டர் பார்ட் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சன். The sun is so huge that it accounts for 99.8% of the entire solar system. ஸோ இந்த என்டையர் சோலார் சிஸ்டத்தில் இந்த சன்னோட அளவு எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா மொத்த சோலார் சிஸ்டத்தோட அளவில் சன்னோட அளவு மட்டும் 99.8% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிமைனிங் பிளானட்ஸ் காமெட்ஸ் எல்லாமே வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 0.2% தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? The sun is made up of extremely hot gases like hydrogen and helium. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இதன் மூலமாக தான் வந்து இந்த சூரியன் அப்படிங்கிறதே உருவாயிருக்கிறது. இது ரெண்டுமே வந்து ஹாட் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து சூரியன் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமால தான். ஓகேங்களா? அடுத்து இட் இஸ் செல்ஃப் லூமினஸ். ஸோ இட் கிவ்ஸ் லைட் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ இந்த மூன் அப்புறம் சன் இதுக்கு ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா மூன் வந்து செல்ஃப் லூமினஸ் கிடையாது. அதுவே வந்து தன்னைத்தானே எரிச்சு ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தன்மை மூனுக்கு கிடையாது. பட் சன்னுக்கு செல்ஃப் லூமினஸ் தன்னைத்தானே எரிச்சு ஒளி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இதுவுமே வந்து கொஷின்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன் இஸ் அபவுட் 6000 டிகிரி செல்சியஸ். ஸோ சூரியனோட உள்பகுதியிலங்க வெளிப்பகுதியோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 6000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி டு த என்டையர் சோலார் சிஸ்டம். ஸோ இந்த என்டையர் சோலார் சிஸ்டத்துக்கு லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகே, இந்த சன்லைட் டேக்ஸ் அபவுட் 8.3 minutes டு ரீச் த எர்த். கண்டிப்பாங்க இந்த பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சன்லைட் வந்து எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னா 8.3 minutes. அடுத்து பிளானட்ஸ். The word planets means wanderer. There are 8 planets in the solar system. So solar systemல எத்தனை planets இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 8 planets. ஃபர்ஸ்ட் 9 planets இருந்துச்சு. அப்புறம் ப்ளூட்டோ வந்துட்டு dwarf planet அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இப்போ இருக்கக்கூடியது வந்து 8 planets வந்து இருக்கு. ஓகேங்களா? After all the planets rotate anti-clockwise. ஸோ எல்லா பிளானட்ஸும் எந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகும் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஓகேங்களா? ஆன் தியர் ஓன் ஆக்சஸ் எக்ஸப்ட் வீனஸ் அண்ட் யுரேனஸ். ஸோ நம்மளோட பூமி எப்படி சுற்றுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிளாக் வைஸில் சுற்றல ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. வெஸ்ட் டு ஈஸ்ட் சுற்றுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா பிளானட்ஸும் அப்படி தான் சுற்றுது அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. வீனஸ் அண்ட் யுரேனஸ் மட்டும் கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தன்னைத்தானே சுற்றிக்கிறத பற்றி தான் இங்கே சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்து த 8 planets revolve in their respective orbits because of the gravitational pull of the sun. ஸோ இந்த சூரியன் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய சூரியனோட இருக்கக்கூடிய இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான் இந்த 8 பிளானட்ஸும் அவங்களோட ஆர்பிட்ஸில் அவங்களோட சுற்றுப்பாதையில் கரெக்டாக அதுக்குன்னு இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, 1.3 million earth fits inside the sun. Imagine how big the sun is. பார்த்துக்கோங்க எவ்வளோ எர்த்து உள்ளே ஃபிட் ஆகும். சன்னுக்குள்ளே தூக்கி போட்டா குட்டி குட்டியாக எர்த்து 1.3 million எர்த்து வந்து ஃபிட் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஸோ சன் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. The 4 planets nearer to the sun are called inner or terrestrial planets. அதாவது மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். தெரிஞ்சு 8 பிளானட்ஸ் இருக்குது. அதோட லைன் ஆர்டராக பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 அதாவது மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 4 மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ் இந்த 4 வந்து இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த இன்னர் பிளானட்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ உள்ளே இருக்கக்கூடியது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிறோம் அப்படின்னாவே ஆப்வியஸாக அந்த உள்ளே போடக்கூடிய ரெண்டாவது வந்து ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும். அதனால தான் இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ராக்ஸ் அதாவது பாறைகளால் உருவாயிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த 4 பிளானட்ஸும். அதனால தான் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, அடுத்து த சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் பிளானட்ஸ் ஹேஸ் மவுண்டைன்ஸ், வல்கனோஸ் அண்ட் கிரேட்டர்ஸ். ஸோ
இந்த சர்ஃபேஸில் ஆப்வியஸாக ஒரு பாறை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பூமியை எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. எர்த்தும் இன்னர் பிளானட்ஸ் தான். அதில் மவுண்டெயின்ஸ் இருக்குது, வல்கனோஸ் இருக்குது, அண்ட் கிரேட்டர்ஸ் இருக்குது. இதே போல் மெர்க்குரி, வீனஸ் அண்ட் மார்ஸ் இது மூணுலேயுமே இருக்கும். அடுத்து the last 4 planets are called as outer planets or Jovian planets. ஸோ இந்த 4 ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இந்த 4 இருக்குங்க இல்லையா, ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இதனால என்ன சொல்கிறாங்கன்னா அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ கால்டு கேசியஸ் ஜியன்ஸ். மிகப்பெரிய கேசியஸ் பிளானட்ஸ் அப்படின்னும் இந்த 4ஐயும் சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இந்த 4 வந்து கேஸால ஆயிருக்கும். மேக்ஸிமம் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் தான் இருக்கும். இந்த ராக்ஸ் எல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் 4 இன்னர் பிளானட்ஸ்னாலும் ராக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக் சைடில் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய 4 பிளானட்ஸ் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் வந்து கேசியஸாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸால ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேஸ் கம்ப்ரெஸ் ஆகி அந்த பிளானட் லுக்கில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இஸ் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஓகேங்களா. ஸோ இந்த மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர், இந்த மார்ஸ்க்கும் ஜூபிட்டர் இன்னர் பிளானட் முடிஞ்சு அவுட்டர் பிளானட் வர இடத்துல இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து அண்ட் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து அந்த சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளானட் எது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா மெர்க்குரி. ஸோ அதை வந்து பார்ப்போம். ஸோ மெர்க்குரி அப்படின்னாவே இந்த நியரஸ்ட் பிளானட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப பக்கத்தில், சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து இந்த மெர்க்குரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நல்லா கிளியராக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிக குட்டியான பிளானட் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மெர்க்குரி தான். It is named after the Roman deity Mercury, the messenger to the gods. So இந்த மெர்க்குரியை வந்து the messenger to the gods அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மீனிங்ல தான் வந்து மெர்க்குரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ரோமன் டெய்டி மெர்க்குரி. It doesn't have an atmosphere and so experiences extremes of temperature. It has no natural satellites. Okay, so மெர்க்குரிக்கு வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இதுக்கு அட்மாஸ்பியரும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது வந்து காற்றால் ஆனது. இந்த காற்று வந்து டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணும், எல்லா இடத்தையும் ஒரு மாதிரி ஆவரேஜ் பண்ணும். ஸோ இந்த அட்மாஸ்பியர் இல்லாதனால சூரியனுக்கு நேர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி வந்து நல்லா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சராக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ மெர்க்குரியில் அட்மாஸ்பியர் இல்லாதனால சூரியனை பார்த்து இருக்க பகுதி ரொம்ப ஹாட்டாக இருக்கும், சூரியனுக்கு ஆப்போசிட்டில் பார்க்காத பகுதி ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வீனஸ், த ஹாட்டஸ்ட் பிளானட். ஸோ மெர்க்குரி ஈவன் தான் ஃபர்ஸ்ட்டில் இருந்தாலும் வீனஸை வந்து ஏன் ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் வந்து மெர்க்குரியில் அட்மாஸ்பியர் இல்லை, வீனஸில் அட்மாஸ்பியர் இருக்குது. ஓகே, வீனஸ் இஸ் த செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன். இட் இஸ் கால்டு எர்த்ஸ் ட்வின் as it is almost the same size as the earth. ஓகே, வரிசையாக ஆர்டராக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு மெர்க்குரி, அடுத்து வீனஸ். இந்த வீனஸ் அப்படிங்கிறது வந்து எர்த்தோட ட்வின்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எர்த் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் சைஸ், எர்த் மாதிரியே எர்த்தோட சைஸ்லேயே இருக்கும். அடுத்து இட் ஹேஸ் த லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட், அதாவது 243 நாட்கள். ஸோ ரொட்டேஷன் அதை தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குது, 243 நாள் எடுத்துக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இட் ரொட்டேட்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஆல் அதர் பிளானட்ஸ் எக்ஸப்ட் யுரேனஸ். ஸோ வீனஸும் யுரேனஸும் மட்டும்தான் வந்து கிளாக் வைஸில் சுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க இங்கே. அடுத்து இட் ஹேஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் லைக் மெர்க்குரி. ஸோ மெர்க்குரிக்கும் வீனஸ்க்கும் சேட்டலைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து it is named after the Roman goddess of love and beauty. ஸோ வீனஸ் அப்படின்னாவே வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி, அந்த காடஸ் நேமில் தான், அதாவது லவ் அண்ட் பியூட்டி காடஸோட நேமில் தான் வந்து வீனஸை சொல்லி அழைக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து இட் இஸ் ஆஃபன் விசிபிள் இன் த மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ்
and so it is frequently called as the morning star and the evening star. So காலையில் ஒரு 5:30 5க்கெல்லாம் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா காலையில் அந்த விடிவெள்ளி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த விடிவெள்ளி அப்படிங்கிறத மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஈவினிங் டைம்லையும் இந்த வெள்ளி தெரியும் ஓகேங்களா. ஸோ ஈவினிங்லேயும் தெரியும். ஆஃப்டர் த மூன் இட் இஸ் த பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை. ஓகே, ஸோ நைட்டில் பார்க்குறதுல நல்லா பிரைட்டாக தெரியறது மூன். அதுக்கப்புறம் பிரைட்டாக தெரியக்கூடியது எது அப்படின்னு வந்து பார்த்தா வீனஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து எர்த், த லிவிங் பிளானட். ஸோ தேர்டாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த எர்த். ஸோ இட்ஸ் அ லிவிங் பிளானட்னு சொல்கிறோம். ஆப்வியஸாக நம்மளாம் இருக்கங்காட்டிக்கு இதை லிவிங் பிளானட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, த தேர்ட் பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் த ஃபிஃப்த் largest planet in the solar system. ஸோ இந்த சோலார் சிஸ்டத்தில் எவ்வளோ அதாவது சைஸ் வாரியாக பார்க்குறப்போ வந்து இதோட சைஸ் வந்து அளவிட்டு பார்க்குறப்போ 5th largest planet அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகேங்களா. இட் இஸ் கால்டு ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட். ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளோட எர்த்தில் வாட்டர் தான் வந்து மேக்ஸிமம் இருக்குது. அந்த வாட்டர் வந்து அட்மாஸ்பியரில் அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் வந்து எப்படி தெரியும்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ மேலே ஆஸ்ட்ரோனட் மேலே போயிட்டு அதாவது ஸ்பேஸில் இருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம பூமி பார்க்குறதுக்கு நீல கலரில் தான் இருக்கும் ஓகேங்களா. அதனால நீலக்கோள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆர் அதர்வைஸ் கால்டு வாட்டரி பிளானட் பிகாஸ் ஆஃப் 3/4 ஆஃப் த எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர். ஆப்வியஸாங்க 70% வந்து வாட்டர் தான் இருக்குது பூமியில். ஸோ அதனால தான் அதை வாட்டரி பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து த எர்த் இஸ் த ஒன்லி பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் விச் இஸ் நாட் நேம்டு ஆஃப்டர் எனி கிரீக் ஆர் ரோமன் டெய்டி. ஸோ சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதோட இங்கிலீஷ் நேம்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அதில் ஆக்சுவலாக வந்து ரோமன் நேம்ஸு. அந்த ரோமன் நேம்ஸில் எல்லாமே சொல்லுவாங்க. எர்த் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அப்படியே ரோமன் ஆர் கிரீக் வேர்டில் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து the polar diameter of the earth is 12,714 km and the equatorial diameter is 12,756 km. ஸோ பார்த்துக்கோங்க, பூமி நம்ம எப்பவுமே ஜென்ரலாக பார்க்குறப்ப தெரியும் மேலே அதாவது அதோட நார்த் போல் சவுத் போல் கொஞ்சம் குட்டியாக அதோட சைஸ் இருக்கிற மாதிரியும் அதே சென்டரில் வந்து நல்லா பல்ஜாக இருக்கிற மாதிரியும் தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கிரிக்கெட் பால் இருக்குன்னா அது ரெண்டு பக்கம் மேலேயும் கீழே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா சென்டரில் நல்லா பல்ஜ் ஆகும் இல்லைங்களா, அது மாதிரி தான். ஸோ அதோட டயாமீட்டர் வந்து போலாரில் இருக்கக்கூடிய டயாமீட்டரை விட ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய டயாமீட்டர் வந்து அதிகம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இந்த எவ்வளோ டயாமீட்டர் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அட் a ஸ்பீட் ஆஃப் about 30 km/s. நம்ம இப்படின்னு சொடக்கு போடுறதுக்குள்ள பூமி சூரியனை சுற்றி வர தூரம் எவ்வளோ 30 கிலோமீட்டர் வந்து போயிருக்கும் ஓகேங்களா. இங்கிருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் த எர்த் இஸ் த மூன். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அடுத்து மார்ஸ், த ரெட் பிளானட், த செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் ஆஃப்டர் மெர்க்குரி. ஸோ மெர்க்குரிக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஒன் அப்படின்னா எது அப்படின்னா மார்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகேங்களா. அடுத்து இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் வார். ஸோ ரெட் அப்படின்னாவே வந்து ஒரு அபாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் வார் ரொம்ப ஒரு உக்கிரமான ஒரு விஷயம் வார் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறது. ஸோ ரோமன் காட் ஆஃப் வாரோட நேமில் தான் வந்து இதுக்கு மார்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பிகாஸ் அது ரெட் கலரில் இருந்திருக்கு. ஸோ அவங்க அந்த ரெட் அப்படின்னாவே வார் அப்படிங்கிற மீனிங்கில் வச்சுருந்துருக்காங்க. இட் அப்பியர்ஸ் ரெட் இன் கலர் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அயர்ன் ஆக்சைடு இன் இட்ஸ் சர்ஃபேஸ். ஸோ அதோட சர்ஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னா அயர்ன் ஆக்சைடு இருக்குது. அதனால தான் இது ரெட் கலரில் இருக்குது. ஸோ அயர்ன் அப்படின்னாவே ரஸ்ட் ஆச்சுன்னா இப்படி இருக்கும், ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அயர்ன் ஆக்சைடு இதோட சர்ஃபேஸில் இருக்குங்காட்டி தான் மார்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் அஸ் த ரெட் பிளானட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இட் ஹேஸ் அ தின் அட்மாஸ்பியர், ரொம்ப சின்னதாக அதாவது மெல்லிசான ஒரு வளிமண்டலத்தை கொண்டுட்டு இருக்குது இந்த மார்ஸ். இட் ஆல்சோ ஹேஸ் போலார் ஐஸ் கேப்ஸ் லைக் த எர்த். ஸோ நம்மளோட எர்த்தில் எப்படி வந்து போலுக்கு போனோம், அதாவது நார்த் போல் அண்ட் சவுத் போலுக்கு போனோம் அப்படின்னா ஆர்க்டிக் அண்ட் அண்டார்டிக் தான் சொல்கிறேன். ஸோ அங்கே போனோம்னா வந்து ஐஸ் வந்து நல்லா ஐஸ் கேப்ஸாக இருக்கும். அது போல் மார்ஸ்லேயும் வந்து போலுக்கு போனோம், மார்ஸோட போலுக்கு போனாலும் அங்கேயும் ஐஸ் கேப்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மார்ஸ் ஹேஸ் 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் நேம்லி ஃபோபோஸ் அண்ட் டெய்மோஸ். மெனி ஆர்பிட்டர்ஸ் அண்ட் ரோவர்ஸ் ஹாவ் பீன் லான்ச்டு டு எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளானட். ஆப்வியஸாங்க ரெட் பிளானட் அதாவது மார்ஸில் லைட்டாக தின் அட்மாஸ்பியர் இருக்குது. அட் த சேம் டைம் போலாரில் ஐஸ் இருக்குது, அதாவது தண்ணி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக
நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதாவது பூமியில் இருக்க மக்கள் வந்து மார்ஸுக்கு போக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸாக நிறையா வந்து இந்த பிளானட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஆர்பிட்டர்ஸ் அண்ட் ரோவர்ஸ், ஆர்பிட்டர்ஸ்னால் அதோட ஆர்பிட்டில் போய் மேலே வளிமண்டலத்தில் சுற்றும், ரோவர்ஸ்னால் நடந்து போகும், அதாவது மார்ஸில் போய் கீழே தரையிறங்கி போகும் இல்லைங்களா. ஸோ அது மாதிரியெல்லாம் அனுப்பி அங்கே மார்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஜூபிட்டர், த லார்ஜஸ்ட் பிளானட். ஸோ சூரியனுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் இன் அவர் சோலார் சிஸ்டம் அப்படின்னா ஜூபிட்டர் தான். ஓகே, த லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டத்தில் லார்ஜஸ்ட் பிளானட் ஜூபிட்டர். சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஜூபிட்டர். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து சன். ஓகே, இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த கிங் ஆஃப் த ரோமன் காட்ஸ். ஸோ லார்ஜஸ்ட் அப்படின்னாவே வந்து கிங் தான். ஸோ கிங் தான் வந்து மிகப்பெரியவங்க. அது போல் ரோமன் காட் கிங்கோட நேமில் வச்சு ஜூபிட்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இட் இஸ் த தேர்ட் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை ஆஃப்டர் மூன் அண்ட் வீனஸ். ஓகே, அடுத்து நைட் ஸ்கை அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகலில் வந்து சூரியன் தான், மற்ற யாருமே தெரிய மாட்டாங்க. நைட் ஸ்கையில் மூன், வீனஸ், அதுக்கப்புறம் பிரைட்டாக இருக்கக்கூடியது ஜூபிட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். அது தன்னை சுற்றிக்கிறது ரொம்ப ஸ்பீடாக சுற்றும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இட் இஸ் கால்டு ஏ கேஸ் ஜியன்ட் பிளானட். ஸோ ஜூபிட்டர் அப்படின்னு வந்துட்டாவே மார்ஸ்க்கு அப்புறம் மார்ஸ் வந்து 4th பிளானட், ஜூபிட்டருங்கிறது 5th பிளானட். ஸோ ஃபர்ஸ்ட் 4 இன்னர் பிளானட் சொன்னோம். அடுத்து இருக்கக்கூடிய 4 வெளியில் இருக்கக்கூடிய 4 வந்து கேசியஸ் பிளானட்ஸ் அப்படின்னு வச்சு படித்தோம். ஸோ இந்த கேசியஸ் பிளானட்ஸ்லேயே ரொம்ப பெருசாக இருக்குது இது. ஓகேங்களா, மொத்த பிளானட்லேயும் சேர்த்து பார்த்தாலும் சரி, கேசியஸ் பிளானட்டில் பார்த்தாலும் சரி, இதுதான் ரொம்ப மிக பெருசு. ஸோ அதனால தான் இந்த கேஸ் ஜியன்ட் பிளானட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட்ஸ் அட்மாஸ்பியர் இஸ் மேட் அப் ஆஃப் மோஸ்ட்லி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் லைக் த சன். ஸோ இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து இதோட அட்மாஸ்பியர் இருக்குங்காட்டி தான் இதுவும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வந்து பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேர்ட் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் நைட் ஸ்கை அப்படின்னு வந்து சொல்கிறது காரணம் வந்து அதோட அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கிறது தான். அடுத்து இட் ஹாஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். யூரோப்பா, கேன்மேட் அண்டு கேலிஸ்டோ ஆர் அ ஃபியூ லார்ஜ் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். ஸோ நிறைய நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா ஜூபிட்டர். அதோட சேட்டலைட்ஸ் நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க யூரோப்பா, கேனிமேட் அண்ட் கேலிஸ்டோ இருக்கு இல்லைங்களா. இந்த 4 வந்து லார்ஜஸ்ட் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து சாட்டன், த ரிங்டு பிளானட். ஸோ ஒரு பிளானட்டை சுற்றி ஒரு ரிங்கு மாதிரி போட்டிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக சாட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது சனிக்கோள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா. ஓகே, பார்ப்போம். The second largest planet in the solar system after Jupiter. So ஜூபிட்டருக்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா அது நம்மளோட சனிக்கோள் தான், அதாவது சாட்டன் தான். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சரோட நேமில் தான் இந்த சாட்டன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாட்டன் ஹேஸ் மெனி ரிங்ஸ். Saturn has many rings around it. These rings are huge and are mostly made up of ice, rocks and dust particles. ஸோ இந்த சாட்டன்ல வந்து நிறைய ரிங்ஸ் இருக்கு. அந்த ரிங்ஸ் வந்து அதாவது நிறைய ரிங்ஸ் சேர்ந்தா வந்து மிகப்பெரிய ஒரு ரிங் மாதிரி தெரியும். ஓகேங்களா, இந்த ரிங்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் அண்ட் மோஸ்ட்லி மேடப் ஆஃப் பார்க்கறதுக்கும் ஒன்றா தெரியும். ஸோ இந்த ரிங் எதால் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஐஸ், ராக்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா, இந்த 3 தான் வந்து இந்த ரிங் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. Saturn has 62 natural satellites around it. இது ரொம்ப முக்கியங்க, இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில். ஸோ சாட்டனுக்கு எத்தனை நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது அப்படின்னா 62. அடுத்து டைட்டன். Saturn's largest moon is the only satellite in the solar system that has clouds and a dense atmosphere composed of nitrogen and methane. ஸோ இந்த டைட்டன் அப்படிங்கிற ஒரு லார்ஜஸ்ட் மூன் வந்து சாட்டனோடது. இது வந்து இட்ஸ் த ஒன்லி சேட்டலைட் இன் த சோலார் சிஸ்டம் that has clouds and a dense atmosphere composed of nitrogen and methane. ஸோ ஒரு மூன் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ அது வந்து ஜஸ்ட் ஒரு பாறை கல் மாதிரி தான் இருக்கும். அது வந்து பிளானட்ஸை சுற்றிட்டு இருக்கும். பட் சாட்டனோட ஒரு மிகப்பெரிய லார்ஜஸ்ட் மூன் எது அப்படின்னா டைட்டன். அதில் கிளவுட்ஸ் அண்ட் டென்ஸ் அட்மாஸ்பியர் இருக்குது. அதாவது அதோட மேலே ஒரு வளிமண்டலம் இருக்குது, அதில் கிளவுட்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் கேஸும் அதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆப்வியஸாக மார்ஸ்க்கு அப்புறம் இந்த சாட்டனில் இருக்கக்கூடிய டைட்டனுக்கு தான் வந்து அடுத்து நம்ம செயற்கைக்கோள் அனுப்பி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அட்மாஸ்பியர் இருக்குது, கிளவுட்ஸ் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக
இங்கே கூட மனிதர்கள் குடியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரி பார்ப்போம். அடுத்து the specific gravity of Saturn is less than that of water. If you would put Saturn in a large enough ocean, it would float. அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பார்த்துட்டோன்னா வாட்டரை விட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இந்த சாட்டனுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாட்டனை தூக்கிட்டு வந்து நம்மளோட ஓஷனில் தூக்கி போட்டோம் அப்படின்னா போட முடியாது. பட் ஏன்னா ரொம்ப மிக பெருசு. ஸோ தண்ணி மிகப்பெரிய அளவில் ஓஷன் இருக்குது, அதில் போட்டோம் அப்படின்னா அந்த சாட்டன் வந்து ஃப்ளோட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மெல்லிசா அப்படியே பந்து மாதிரி பூ போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து யுரேனஸ். ஸோ யுரேனஸ் த சம்மர் சால்ட்டிங் பிளானட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம குட்டி குழந்தையாகிறப்பெல்லாம் சம்மர் சால்ட் அடிச்சிருப்போம் இல்லைங்களா, அதாவது உருண்டு பிறண்டு விளையாடி இருப்போம் இல்லையா, அது போல் சம்மர் சால்ட் அடிக்கக்கூடியது இந்த யுரேனஸ் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்ப்போம். It was the first to be discovered with a telescope by an astronomer William Herschel in 1781. So up to Saturn வரைக்கும் வந்து நார்மலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் டெலஸ்கோப் வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா யுரேனஸ். யார் கண்டுபிடிச்சவங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆஸ்ட்ரோனமர் நேம் வந்து வில்லியம் ஹெர்ஷல். எந்த இயர்னா 1781. It appears green due to the presence of methane. ஸோ இந்த மீத்தேன் கேஸ் இருக்குங்காட்டிக்கு யுரேனஸ் எப்படி இருக்குன்னா க்ரீன் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த கிரீக் காட் ஆஃப் த ஸ்கை. ஸோ காட் ஆஃப் ஸ்கையோட நேமில் தான் வந்து யுரேனஸ் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க, கிரீக் காட். அடுத்து இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் லைக் வீனஸ். ஸோ நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ கிளாக் வைஸில் சுற்றுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா வீனஸ் அண்டு யுரேனஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். At the same time, its axis is tilted so much that it appears to orbit the sun on its sides like a rolling ball. ஸோ நம்மளோட பூமி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது டில்ட்டிங், அதோட ஆக்சஸ் வந்து லைட்டாக டில்ட் ஆகிருக்கும். பூமி வந்து அப்படியே நேராக பால் மாதிரி இருக்குது அப்படின்னா கிடையாது. பாலை கொஞ்சம் சாய்ச்சி வச்ச மாதிரி, அதாவது 23.5 டிகிரி வந்து சாஞ்சு இருக்கும். அது மாதிரி யுரேனஸ் அப்படியே படுத்த மாதிரி இருக்குங்க. அதோட போல் தான் வந்து ரெண்டு பக்கமும் கீழே இருக்கும். ஸோ அப்படியே உருண்டு ஓடுற மாதிரி இந்த யுரேனஸ் பிளானட்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா? So Uranus has 27 natural satellites, of which Titania is the largest. So Saturn ஓட மிகப்பெரிய சேட்டலைட் டைட்டன். சாட்டனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய யுரேனஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த யுரேனஸோட லார்ஜஸ்ட் சேட்டலைட் பேர் டைட்டானியா. டைட்டானியா அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது அட் த சேம் டைம் யுரேனஸில் 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அடுத்து நெப்டியூன். நெப்டியூன் இஸ் த கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ நெப்டியூனுக்கு அப்புறம் ப்ளூட்டோ இருந்துச்சு. அந்த ப்ளூட்டோவை நம்ம டுவார்ஃப் பிளானட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டோம். பிளானட்டுக்கு கீழே வராது. ஸோ இப்போ நெப்டியூன் லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது, அதனால இதை கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். த ஃபார்தஸ்ட் பிளானட் ஃப்ரம் த சன். ரொம்ப தூரத்தில், சூரியன்லேருந்து மிக தூரத்தில் இருக்கக்கூடியது எது? நெப்டியூன் பிளானட். தேர் ஆர் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இன் திஸ் பிளானட். கண்டிப்பாங்க அங்கே நிறைய விண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கும். இப்போது நம்ம அட்மாஸ்பியர் வந்து பார்த்தோம்னா அதிகமாக விண்ட் இருக்காது. அதே சமயம் மெர்க்குரியில் அட்மாஸ்பியரே இருக்காது. ஏன்னா இந்த சோலார் விண்ட் அப்படின்னு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சன்லேருந்து வரக்கூடிய விண்ட் வந்து எல்லா பிளானட்ஸோட அட்மாஸ்பியரையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால் மெர்க்குரியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்கவே இருக்காது. இந்த சோலார் விண்டால் அடித்து உள்ளே இழுத்துக்கப்படும். ஓகேங்களா? அப்படி பார்க்குறப்போ நெப்டியூனுங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ சோலார் விண்டோட எஃபெக்ட் வந்து நெப்டியூன் மேலே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இந்த நெப்டியூனில் வந்து ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட விண்ட் அது அப்படியே ப்ரொலாங்காக இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் சி. ஸோ காட் ஆஃப் சி, ரோமன் காட் ஆஃப் சியோட நேமில் தான் வந்து இந்த நெப்டியூன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அடுத்து நெப்டியூன் ஹேஸ் 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ், த லார்ஜஸ்ட் பீயிங் ட்ரைட்டன். ட்ரைட்டன் அப்படிங்கிறது டைட்டன் கிடையாது, டைட்டன் ஃபார் சாட்டர்ன், டைட்டானியா ஃபார் யுரேனஸ், நெப்டியூனுக்கு வந்து ட்ரைட்டன். அடுத்து பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், நெப்டியூன் இஸ் ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கங்காட்டிக்கு அந்த சூரிய ஒளி போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் ரீச் ஆகிறப்பவே ரொம்ப கம்மியாக தான் போய் விழுகும். அதனால தான் நெப்டியூன் வந்து ரொம்ப கோல்டஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து த ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெப்டியூன் ஹெல்ப் டு டிஸ்டிங்விஷ் இட் ஃப்ரம் யுரேனஸ். ஸோ யுரேனஸ் கிட்ட இருந்து நெப்டியூனை டிஃப்ரென்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இதோட ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் வந்து நெப்டியூன் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே,
ஸோ இது வரைக்கும் நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சு, அதாவது யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். யூனிவர்ஸோட சின்ன பேசிக்ஸ், அப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய 8 பிளானட்ஸை பற்றி பார்த்தோம், சன் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் பார்ட் வந்து பார்ட் 2ல் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.